சென்னை நேரு உள்ளரங்கில் இன்று மாலை நடைபெறவுள்ள கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விழாவிற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன, முழுமையான விவரங்கள்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாபெரும் கல்வி எழுச்சியினுடைய கொண்டாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அதோடு 2025-26 கல்வி ஆண்டிற்கான நான் புதல்வன் மற்றும் புதுமைப்பெண் ஆகிய திட்டங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் மிக பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளை நேரடியாக பார்க்க முடியும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய மாபெரும் கல்வி எழுச்சியின் கொண்டாட்டமாக 2025-26 கல்வியாண்டிற்கான புதுமைப்பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் என்பது தொடங்கப்பட இருக்கிறது. இதனை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். மாலை 4 மணிக்கு இந்த நிகழ்வானது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கிறது. 4 மணிக்கு தொடங்கி 8:30 வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் 5 முக்கிய திட்டங்களை சாதனைகளை முன்னிலைப்படுத்தி 7 பிரிவுகளாக இந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. அதிலும் குறிப்பாக முதல் பகுதி தமிழ்நாட்டு மக்களுக்கு நெருக்கமான திட்டமாக இருக்கக்கூடிய காலை சிற்றுண்டி திட்டம், அதேபோன்று நான் முதல்வன் திட்டம், புதுமைப்பெண், தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களை தொடர்ந்து விளையாட்டு சாதனையாளர்கள், மேலும் அரசு பள்ளியிலிருந்து முதன்மை உயர் கல்விகளுக்கு சென்றக்கூடியவர்களுடைய சாதனையாளர்கள் ஆகியோருடைய அரங்குகள் என்பது நடைபெற இருக்கின்றன. மேலும் இந்த திட்டங்களால் பயன்பெற்றவர்கள், திட்டங்கள் மூலம் சாதித்தவர்கள், துணை நின்றவர்கள், ஆசிரியர் நிறுவனங்கள் என அவர்கள் அனைவருக்குமான தாக்கத்தையும் அவருடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டிற்கு அதுவும் கல்விக்கு மிக முக்கியமாக பங்காற்றி வரக்கூடிய ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டவர்களையும் சிறப்பு செய்யப்படவும் இருக்கிறார்கள். இவ்வாறாக இந்த கல்வி கொண்டாட்டம் என்பது மிக பிரமாண்டமாக நேர் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் என்பது தற்போது பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக 2025-26 ஆண்டுக்கான தமிழ் நான் முதல்வன் உள்ளிட்டவற்றிற்கான புதுமைப்பெண் மற்றும் தமிழ் முதல்வன் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதேபோன்று தெலுங்கானா முதலமைச்சரும் இதில் பங்கேற்று சிறப்பு செய்ய இருக்கக்கூடிய நிலையில் தான் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த ஏற்பாடுகள் பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2025-26 ஆண்டுக்கான இந்த திட்டத்தை பொறுத்தவரை 2,57,000 பேர் பயனிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இந்த தமிழ் புதல்வன் அதேபோன்று புதுமைப்பெண் திட்டத்தை பொறுத்தவரை மாணவ மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுக்கான திட்டத்தை தான் தமிழ்நாடு முதலமைச்சரும் தெலுங்கானா முதலமைச்சரும் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரை சமூக நீதி அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதை தொடர்ந்து முதலமைச்சர் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் தான் இந்த ஏற்பாடானது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பெயரில் பிரமாண்டமான விழாவாக, குறிப்பாக கல்வியில் பங்காற்றக்கூடியவர்களை கௌரவிக்கக்கூடிய விதமாகவும் தொடர்ந்து அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியதாகவும் தமிழ்நாடு அரசு எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மூலமாக எவ்வாறான பயனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லா தரப்பினரும் பங்கேற்கக்கூடிய ஒரு பிரமாண்டமான ஒரு விழாவாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் பங்கேற்க இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.